பொதுமக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து கடிச்சா மாத்திரம் நம்ம புண்ணு ஆனா மாத்திரம் நம்ம ஊசி போட்டா போதும் அப்படிங்கிறது கிடையாது. ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, ரேபீஸ் பற்றி பேச போகிறேன். இப்போ ரேபீஸ் அதிகமாக எல்லா இடத்துலையும் பரவிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இப்போ ரோட்லலாம் போகும்போது நீங்கள் பார்த்து நிதானமாக கேர்ஃபுல்லாக போங்க. நாய், பூனை அதெல்லாம் வந்ததுன்னா கூட பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. முன்னாடிலாம் வெறி நாய் கடிச்சாதான் ரேபீஸ் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லா அனிமல்ஸ்கிட்ட இருந்தும் ரேபீஸ் வருது. ஸோ ரேபீஸ் பரவுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் எந்த ஒரு அனிமல் கடித்தாலும் ஃபஸ்ட்டு சோப்பு போட்டு கழுவிடுங்க. சோப்பு, சானிடைசர் போட்டு நல்லா. எந்த ஒரு அனிமல் கடித்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக போய் வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி டாகு கடித்தா கூட வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. 1 வீக் முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கபடி பிளேயர் குட்டி டாகு வந்து கடிச்சிருக்கு. அந்த குட்டி டாகு தானேன்னு சொல்லிட்டு அப்படி விளையாட்டாக விட்டனால இப்போ அவர் உயிரோடையே இல்லை. ஸோ அதனால் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக வெளில போகும்போது பார்த்து போங்க. அனிமல்ஸ் கிட்ட பார்த்து பழகிக்கோங்க. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க எல்லோரும். இது ஒரு அவேர்னஸான வீடியோ போடணும்னு நினச்சி போட்டிருக்கேன். இப்போ இந்த நியூஸை ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர்